எல்லோருக்கும் வணக்கம். என் பையனை பற்றி தாங்க சிரிச்சுனுங்கிற ஒரு காமெடி ஒன்று பண்ணி அதனால் சிரிப்பு வந்துச்சு எனக்கு. பிரியாவுக்கு 7வது மாதம் வளைகாப்பு பண்ணுறதுக்காக வளையல் வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்பவுமே நம்ம வளையல் வாங்கிட்டு வந்தால் நம்ம ஊர்லேயே குலதெய்வம் இருந்ததுன்னா குலதெய்வத்துக்கு எடுத்துன்னு போய் நம்ம பொங்கல் வச்சு வளையெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு செஞ்சால் ரொம்ப நல்லது. டெலிவரியெல்லாம் நல்ல மாதிரியாக நார்மலாக ஆகணும், எந்த குறையும் இல்லாமல் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு தான் வேண்டிட்டு வருவோம். எங்களுக்கு ரொம்ப தூரம் இருக்கிறதுனால இங்கே கேட்டோம். நாங்கள் கேட்டதுக்கு நம்ம வீட்டில் குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தால் அங்கே வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்க, போக முடியலனா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வீட்லேயே குலதெய்வம் கோயில் குலதெய்வம் ஃபோட்டோ எப்போவுமே நான் வச்சுன்னு இருப்பேன், எப்பவும் பூஜை பண்ணுவோம். அதுக்காக நம்ம வீட்லேயே பூஜை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வளையல் வாங்கிட்டு வந்தோம். நல்ல நாள் இன்றைக்கி நல்ல முகூர்த்த நாள், இன்றைக்கி வச்சு பூஜை பண்ணிடலாம் அப்படின்றதுனால நம்ம வளையல் வாங்கிட்டு வந்துருக்கோம். தட்டில் வச்சு பூஜை பண்ணிடுவோம். இப்படியே பேக் பண்ணி கொடுத்தாங்க, அழகா நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நம்ம பிரியாவுக்கு கலராக வளையல் போட்டால் பிடிக்காதுங்க. பிரியா கேட்டது 2 கலர் வளையல் தான். ஒன்று பச்சை, இன்னொன்று மெரூன் கலரு. அப்போல்லாம் நல்லா பூ போட்ட மாதிரி மெரூன் பச்சை தான் எனக்கு தெரிஞ்செல்லாம் வளைக்காப்போனா பச்சையும் மெரூன் மட்டும் தான் இருக்கும். இப்போ நல்லா மாடலாக வந்துச்சிங்களா, அதனால் சரி கலராக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த வளையல் பேர் கூட எனக்கு தெரியல. நான் கடையில் போயிட்டு டான்ட்ராப் வளையல் தான் என்ன ஒடுகா இது டான்ட்ராப் அப்படின்னு எனக்கு அப்போ திட்டுறான். உண்மையிலேயே அந்த வளையல் பேர் என் வாயில் இன்னும் கூட வரலடா. என்ன பேர் இது பேர் என்ன பேருமா? ரெயின் ட்ராப். அது அந்த ரெயின். நீங்க என்ன சொல்லுங்க அதுக்கு? நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க? அந்த புள்ளிக்கலாம் எது புள்ளி போட்ட வளையல் கொடுங்கன்னு கேட்பீங்க? அதெல்லாம் கேட்க மாட்டேன். போய் கடையில் பார்ப்போம், பிடிச்சிக்கிற வளையல் கொடுங்கன்னு கேட்பேன். அவ்வளோதான். இந்த பேருங்கெல்லாம் அப்போல்லாம் தெரியாது, கிடைக்காது. அப்புறம் நான் டான்ட்ராப் என்ன வளையலோ ரெயின் டிராப் புள்ளி வளையல் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அது மாதிரி இருந்தது. எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. என்ன பேருங்க வளையெல்லாம் என்ன மாதிரி இருக்குது, என்ன ரேட்டு இருக்குதுங்க. பிரியா இந்த வளையலும் இந்த வளையல தான் கேட்டுச்சு. எல்லோ கலர் அவங்களுடைய பானாக்கா வாங்கிட்டாங்க. சேர்த்து கலந்து போடுமா, கலராக நல்லா இருக்கு. நான் சொன்னேன் நம்ம போட்டுட்டு தந்தால் வாங்கிக்கலாமா, நம்ம பிரியா பற்றி நமக்கு தெரியாதா. அதனால சரி கீழே வச்சிடலாம். ஒன்று அக்கா வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிரியா போடுமா போடாதான்னு அவங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து. அது போடலைன்னா நம்ம போடுவோம், அவ்வளோதான். ஆனால் இது 3 நாங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தோங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எல்லோவும் இதெல்லாம் சேர்த்து போடும்போது நல்லா இருந்தது. நல்லா பேசிடலாமா? பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு பேக்கணும் எல்லாமே. இந்த கலர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வளையல நீங்க எடுத்து காட்டவே இல்லை, எடுத்து அதுக்குள்ள பேக்ல வச்சிட்டீங்க. எடுத்து வச்சுட்டு கடைசியா நீங்க பூஜை பண்ணுங்க. இது மெரூன் கலர். டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது பச்சை. பிரியாவுக்கு இந்த பச்சை தான் வேணுமா, சேரீ இந்த பச்சையில் தான் வேணும் அப்படின்னு கேட்டுக்குது. நாங்கள் போனோம், ஆனால் எங்களுக்கு எந்த புடவையுமே பிடிக்கல. எங்கே வாங்கணும்னு தெரியல பிரியா பிடிச்ச மாதிரி. இது எல்லோ கலர். இது மஞ்சளும் இல்லை, லெமன் எல்லோ. இது என்னம்மா பண்ணணும்? எடுத்துன்னு போயிட்டு நம்ம குலதெய்வம் ஃபோட்டோக்கு வச்சு சாமி கும்பிட்டோம். குலதெய்வம் இது தாங்க, பெடூரம்மன். சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சுட்டு பூஜை பண்ணிடலாம் அப்படின்றதுனால வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சுட்டோம். விளக்கெல்லாம் ஏற்றிட்டீங்களா? எல்லாம் விளக்கி ஏற்றாச்சு. இது எல்லாமே அப்பாவுடைய கைப்பக்குவம். அப்பா தான் அப்படி ஜெகஜோதியா இல்லை, பூஜை ரூம் பார்க்கணுன்னாவே அப்பா தான் அப்படியே ஜோடிச்சு நல்லா பழன்னு தேய்ச்சி அவ்வளோ நல்லா பூஜை ரூம் ரெடி பண்ணிடுவார். அப்பாவுடைய பூஜை ரூம் இன்னைக்கு. பிரியாவுக்கு 5வது மாதம் எல்லாம் வளைகாப்பு பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் எப்படி தான் போச்சுன்னே தெரில. மாதம் கடகடகடன்னு போயிடுச்சுங்க. 7வது மாதம் வந்துடுச்சு. இந்த மாதம் 7வது மாதம் தான் பிரியாவுக்கு வளைகாப்பு. நாங்கள் எல்லாம் தட்டுக்கிட்டு எல்லாம் மேலேருந்து எல்லாம் இறக்கி வச்சுட்டோம். எல்லாம் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாதான். அதுக்கப்புறம் நான் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 15 நாள். இடியில் போயிட்டு என்னுடைய பையங்கிற பாருங்க, காலையிலேருந்து பிரியா விட்டுட்டீங்க, எதுக்கு தனியாக இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்டுருந்தீங்க, நீங்கள் பிரியா கூடவே இருங்க. அவங்க கேட்டால் மட்டும் சிரிச்சுட்டே சொல்கிறேன், நான் சொன்னால் மட்டும் உனக்கு வருது. காலையிலேருந்து ஒரே திட்டுமா.
இப்படி நான் சொல்றேன். எல்லாரும் தான் சேர்ந்து திட்டிங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கும் முடியல இல்லைங்க. இப்போ கிட்ட இருந்தால் ஒரு 2 மணி நேரம் நான் கூட போயிடுவேன். நான் 7 மணி நேரம், ஒரு நாள் போகிறதுக்குள்ள 2 நாள் இப்போ அங்கே படுத்துக்கிறேன்னா, அப்போ அந்த 2 நாள் எனக்கு தான் ஃப்ரீயாக செய்யுது. சரி, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுட்டு போனால் அதுக்கப்புறம் நம்ம பலகாரம்லாம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கிளம்புறேன், நான் போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு மறுபடியும் வரணும். ஆனால் என் கஷ்டத்தை என்னுடைய பையன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், என் பொண்ணு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அதுக்கு தான் வந்து ஒரு பக்கம் அம்மா என் பொண்ணு வந்து கத்துது. அப்படியே சொகுசா இங்க ஏத்துனா பிரியா ஊருக்கு வீட்டுக்கு பின்னாடி பக்கமே இறங்குற மாதிரி ஒரு பஸ் புக் பண்ணி தரேன்றேன். ஆனா நான் போக மாட்டேங்கிறாங்க. 250 ரூபாயில போறதுக்கு அம்மா, 600 ரூபாய் போயிட்டே நான் பரவாயில்லம்மா பரவாயில்ல. இப்ப நீங்க சொன்னீங்களா உடம்பு முடியாம ஒரு 2 நாள் போய் படுத்துக்கிறேன். 2 முறை ஏசி பஸ்ல ஏத்தனா அது ஏன் நேரமோ என்ன தெரியல, அந்த ஏசியே ஓடல. மூச்சு திணறுது. எனக்கு வந்து காத்து இல்லைன்னா மூச்சு திணறு. இதனால ஜன்னல் ஓரம் உட்காந்துருமா காத்து வந்துடுது. அப்ப வேற தள்ளி விட்டுட்டு உட்கார காத்து வேற பஸ் மூச்சே விட முடியல. நீங்க அது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்ல, சொல்லிருக்கணும். எல்லாருமே என்ன மாதிரி தான் கை பிடிச்சி தள்ளி தள்ளி நின்னுங்கிறாங்க. காத்து பேர் தாங்க ஏசி பஸ். அது ஒருவேளை 1000 2000 கொடுத்தா நல்லா இருக்குமான்னு தெரியாது. நம்ம இதுவும் காஸ்ட்லி தான்மா. சின்ன சேலங்கிறதுனால காசு கம்மி. சென்னைக்கு போட்டா இதுவுமே 1200 ரூபா தான். எனக்கு மூச்சு திணறலே வந்துச்சு. அதனால தான் எனக்கு வேணாம் நான் யார்கிட்ட சொல்ல, டிரைவர் மட்டும் தான் இருக்கிறாங்க, வேற யாரும் அவர்கிட்ட தான் சொல்லணுமே. அதனால நான் இந்த சேலத்துல இறங்கி அங்கிருந்து அடுத்த பஸ்ஸுக்கு கூட போய்க்கிறாங்க. அண்ணா ஒன்று லக்கேஜ் எடுத்துன்னு போனாதான் கஷ்டம் ஏறி இறங்கிறதுக்கு. மற்றபடி நான் அப்படியே போறப்பா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதோட ஏசி பஸ் இப்பதான் இல்லைன்னா ட்ரெயின்ல போயிடலாம். இதான் இப்போ சொல்றாங்களே, மதியம் ட்ரெயின் ஏறி சாயந்தரம் 6 மணிக்கு ஏறி வீட்டில் 8 மணிக்கு போயிடலாம். இப்படி வேணா ட்ரை பண்ணுங்க, பெஸ்ட். ஒரு வாட்டி அப்படி போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. இவ்வளோதாங்க சிம்பிளா. நம்ம ஊருக்கு போக முடியலன்றதுனால, ரொம்ப தூரன்றதுனால தான் போக முடியல. எப்பவுமே வளைகாப்புன்னு நம்ம பண்ணும்போது நம்ம குலதெய்வத்தை ஃபர்ஸ்ட் வச்சு கும்பிட்டு சாமி கும்பிட்டு தான் மற்ற சாமியெல்லாம் கும்பிடணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் வந்து வழி கொடுத்தாதான், அம்மனோ இல்லை வந்து ஆண் சாமியோ பெண் சாமியோ, அவங்க வந்து நமக்கு வழி கொடுத்தாதான் மற்ற சாமியெல்லாம் வழி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பெரியவங்க சொன்னது. அதனால மனசு நிறைவாக செய்யலைன்னா அது ஒரு குறையாவே இருக்கும். நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை தொடங்கலாம். இன்னும் நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஃபஸ்ட்டு வளையல் தான் வாங்கி பூஜை பண்ணோம். இதுக்கு அடுத்த துணி வாங்க, அப்புறமா தட்டு வரிசைக்குன்னா ரெடி பண்ணுறதும், இந்த 10 நாள் எல்லாமே ரெடி பண்ணணும். என்னம்மா இப்படி மினி கடையே வைக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லை, நேற்று வந்து நல்ல நாள்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு வளைக்காப்பு வாங்கின வளையல் மட்டும் வச்சு சாமி குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கிஃப்ட்டு வாங்கணும் இல்லையா கொடுக்கறதுக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ பிரியா வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வரணும். இங்கே வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரத்தில் எப்போ போக போகிறோம் அப்படின்றது. அதனால் நம்ம எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டா வந்து அதுக்கப்புறம் மிச்சம் மற்றதெல்லாம் ரெடி பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டு டிஃபன் பாக்ஸை மட்டும் நம்ம சேலத்தில் அங்கே வாங்கிக்கலாம், அந்த ஸ்டீல் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மீதி எல்லாம் மட்டும் இங்கே வாங்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பிரியா வீட்டுக்கு கிளம்புறதுனால நான் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். நம்ம வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் செய்ய வேண்டிய பலகாரம்லாம் செய்யறதுக்கு அதுக்கே நாள் சரியாக போயிடுது. இதெல்லாம் தட்டுங்கெல்லாம் மேலெல்லாம் போட்டு வந்து எல்லாம் எடுக்க முடியாதுன்னு எல்லாம் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எத்தனை தட்டு வைக்கிறோம் என்னன்றதுனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நான் வந்து பிரியா வீட்டுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வந்து அங்கே போய் பிரியா கூட போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணிப்போம். இதுக்கு மேலே நானும் போயிட்டு வரேன். பாய் எல்லாருக்கும். பாய்மா.